சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பேஸ் லைட் சிமுலேட்டர். இது வந்து ஒரு ராக்கெட்டை செஞ்சு சண்டை போடுற மாதிரி தான். எப்படி போகலான்னு வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் மக்களே ஃபஸ்ட்டு ப்ளே எழுதிக்கலாம். கிரியேட் நியூ வேர்ல்டு எழுதிட்டு சாண்ட் பாக்ஸ் எழுதிட்டிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. நார்மல் எழுதிடுங்க. அடுத்து ஸ்டார்ட். வேணாம் மக்களே, சாண்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு நார்மல் கிரியேட் ப்ளே. மக்களே வாங்க மக்களே, நமக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும் மக்களே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேராஷூட். இது வந்து பேராஷூட், இது கண்ட்ரோலர், இது ஹீட் ஷீல்ட், இது ஸ்டேஜர். அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க் டைப்பாக வருது. அதில் நம்ம இருக்கிறது பெரிய பெரிய ஃபியூல் டேங்க் எடுத்து வச்சுப்போம். மக்களே நம்ம குறுக்கில் ஒரு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த ஸ்டேஜரை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அது கொஞ்சம் தூரம் போனோம்னே ஃபியூவல் டேங்க் காலியாகும். அதாவது வெயிட்டில் நம்ம இது பறக்காமல் போயிடும் மக்களே. அதனால் நம்ம இதை குறுக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகே, கொஞ்சமாக பில்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை பேச வரோம் மக்களே. அவ்வளோ மக்களே, நம்ம வந்து சென்டர் ராக்கெட் பில்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து சைட் ராக்கெட் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜிங் அப்படின்றத இது பண்ணிடணும் மக்களே. அதை சைடில் வச்சுட்டு இங்கே அதை வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பில்ட் பண்ண மாதிரி இங்கே ஒன்று பில்ட் பண்ணணும். ஸ்லோவாக பொறுமையாக பில்ட் பண்ணணும். இதில் ஒரு சின்ன தப்பானாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறதா இருக்கும். மக்களே பில்டு பண்ணுற மக்களே, உங்களுக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது என்னென்னா, இங்கே நம்ம ரொம்ப பெருசாக வச்சுட்டோம். இதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வச்சிடலாம். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு இதை கொஞ்சம் மேலே போயிட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்து லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கேட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி இதை வச்சுட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்புற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். அதை அழுத்திட்டு இதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதர்ஸ்க்கு போயிட்டு இந்த லேண்டர் ஒன்று இருக்கும். அது பில்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து இதை வந்து திருப்பிக்கலாம். இதை இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணியாச்சு மக்களே. அதுக்கடுத்து இங்கே எலக்ட்ரிக் வீல் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறது அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, இதை எப்போவுமே இதை தூக்கிட்டு வந்து கிட்ட வைங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக நம்மளால் லேண்ட் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு பேசிக்ஸாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லான்ச் பண்ணிடலாம் சும்மா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதுக்கு வந்து 3ல் போக முடியும். ஆனால் நம்மளால் வந்து நம்மளுக்கு இது போக தெரியாது. நான் உங்களுக்கு 3 மேப்பில் காமிக்கிறேன். அடுத்த வீடியோ போதும். இதில் ஃபியூ
பண்ணிடலாம் மக்களே. மக்களே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம திரும்ப வந்து இதை கீழே ஏர்த்தில் போய் லேண்ட் பண்ண போகிறோம். நம்ம அந்த லேண்டரையும் அந்த இது ஸ்லோவாக இது பண்ணிக்கலாம். மக்களே மறக்காமல் நம்ம சூப்பரா மேட் கேமிங்லையும் ஜி கேமிங் 7 ப்ரோவையும் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மக்களே இது ரொம்ப வெடிக்க போகுது மக்களே. நம்ம ஃபுல் ஸ்பீடு வச்சிடலாம் மக்களே. வெரி மக்களே. மக்களே நம்ம கைட்டி விட ராக்கெட் கீழே போய் வெடிக்குது. சரி மக்களே அந்த பேராஷூட்டை டெப்ளாய் பண்ணிடலாம். நம்மளால் 2500 மீட்டர்ஸில் வந்து நம்மளால் ஆஃப் டெப்ளாய் பண்ண முடியும். அதுக்கடுத்து 500 மீட்டர்ஸில் நம்மளால் ஃபுல் பேராஷூட்டையும் டெப்ளாய் பண்ண முடியும். ஓகே இப்போ நம்ம 500 மீட்டர்ஸ் பிலோ போயிட்டோம். இப்போ அது ஃபுல்லாக இது ஆயிடுச்சு. ஸ்லோவாக கீழே இறங்கலாம். இப்போ நம்ம லேண்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு போதும், ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். வெரி மக்களே, உங்களுக்கு பிளாக் கலர் ஹார்ட் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க. பெரிய மக்களே, நம்மளுக்கு வந்து கேம் பிளே முடிய போகுது மக்களே. நம்ம 30 செகண்ட்ஸ் இப்போ ரிவ்யூ பண்ணி திரும்ப நம்ம இதை லேர்ன் பண்ண போகிறோம். ஸ்லோவாக லேர்ன் பண்ணி அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம வீடியோ முடிஞ்சிடுச்சு மக்களே. நம்ம லிஃப்ட் ஆஃப் பண்ணி லிஃப்ட் இறக்கிட்டோம். அவ்வளோதான் மக்களே. மக்களே